உண்மையாக இன்று சந்தோஷமாக இருக்கின்றது, மகிழ்ச்சி பெருவாகம் இருக்கின்றது. நீண்ட காலமாக இந்த சாகித்ய விழா இவ்வாறு தான் நடைபெற வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டு வந்தது. இடைக்காலத்தில் சில தடங்கல்கள் ஏற்பட்டிருந்தாலும் இன்று அது நிறைவேற்றப்பட்டிருப்பது மகிழ்வை தருகின்றது. என்றாலும் இதனை கொண்டாடுகின்ற மக்கள் தங்களுடைய மனங்களை இன்னும் மாற்றிக்கொள்ளவில்லை என்ற ஒரு கவலை இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழை பொறுத்தவரையிலே இந்த கவலை நீண்ட காலமாக இருந்து கொண்டு வருகின்றது. தமிழையும் தமிழர் கலாச்சாரத்தையும் பிரிக்க முடியாது. தமிழ் மொழி மூலமாக வந்த கலாச்சாரம் என்பது தமிழர்களுக்கும் தமிழ் பேசுகின்றவர்களுக்கும் உள்ள வாழ்வியலை கொடுத்தது என்பது யாரும் மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கின்றது. நாங்கள் தமிழை பற்றி நிறைய பெருமைப்பட்டுக் கொள்வது உண்டு. ஆராய்ச்சிகளை எடுத்து பார்க்கின்ற போது, ஆதாரங்களை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற போது, உலகில் மொழியை சீர்மையாக பேசுகின்ற மனிதன் உருவான போது முதலில் பேசிய மொழி தமிழ் மொழி என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்றொரு கூற்று இருக்கின்றது. சுமார் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று ஒரு கூற்றும் இருக்கின்றது. எவ்வாறு இருந்த போதும் தமிழ் மொழி முதலில் சீரிய மொழியாக பேசப்பட்ட ஒரு மொழி என்பதில் கருத்து வேறுபாடுகள் மிக குறைவாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தமிழ் மொழியில் இருந்து மருவி வந்த மொழிகளாக உலகில் பல மொழிகள் இருக்கின்ற ஆய்வுகளும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. பொதுவாக தமிழ் மொழி மூலம் உருவான கலாச்சார, பண்பாடு, வாழ்வியல் அம்சங்கள் இன்றும் கூட மேலை நாட்டவர்களின் ஆராய்ச்சிகளிலே வியப்பாக பார்க்கப்படுகின்ற அம்சங்களாக அமைந்திருக்கின்றன. கட்டடக்கலையாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்வியலோடு இணைந்த பண்பாடுகளாக இருந்தாலும் சரி, அவை முறைமைப்படுத்தப்பட்ட அம்சங்களை கொண்டிருப்பது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இது எவ்வாறு முறைமைப்படுத்தப்பட்டது என்பது தொடர்பிலெல்லாம் இன்று வியப்பான ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிட்டு வருகின்றார்கள். தமிழ் எதற்காக, ஏன் தமிழை பாதுகாக்க வேண்டும்? இந்த பண்பாட்டு அமைப்புகள், அதாவது வாழ்வியல் அம்சங்களை எல்லாம் ஏன் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கின்றது. இதை பற்றி நாங்கள் ஆராய வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் ஒரு மொழி பாதுகாக்கப்பட வேண்டியது அந்த மொழியை பேசுகின்ற மக்கள் பாதுகாக்கப்படுவதற்கு சமமான ஒரு விடயமாக இருக்கின்றது. நான் அண்மையிலே கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய ஒரு உரையை கேட்டிருந்தேன். அவர் சொல்லியிருந்தார், மொழிக்கும் நிலத்துக்கும் இடையில் தொடர்பு இருக்கின்றது என்பதை அவர் தெளிவாக கூறியிருந்தார். நிலம் எவ்வளவு விரிவுபடுகின்றதோ அதுபோன்று மொழியும் விரிவுபடும். நிலம் எவ்வளவு சுருங்கிவிடும் என்ற கருத்தை அவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். தமிழ் வளர்ப்பதற்கான, தமிழை பாதுகாப்பதற்கான ஏராளமான நிகழ்ச்சி திட்டங்களை உங்களை முன்னிறுத்தி நாங்கள் செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் கை கொடுக்க வேண்டும். கை கொடுக்கக்கூடிய தகமையும் திறமையும் உங்களிடம் இருக்கின்றது. எனவே தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த தமிழை வெறும் மேடை அரங்கேற்றமாக ஆக்காமல் எங்களுடைய வாழ்வோடு, உணர்வோடு சேர்ந்த ஒரு மொழியாக, ஒரு பண்பாடாக பாதுகாக்கின்ற நடைமுறைக்கு எங்களை ஆட்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன்.